Okay, so electromagnetic induction இந்த சாப்டர்ல என்ன பார்த்திருந்தோம்? எப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றது மூலமா EMF இன்டியூஸ் பண்றது எப்படி? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றது மூலமா, அதாவது காந்த பாயத்தை மாற்றுறது மூலமா மின்னியக்கி விசையை தூண்டுறது எப்படி? அதாவது காந்த பாயத்தை மாற்றுவதன் மூலம் phi இதை சேஞ்ச் பண்ணா எப்படி EMF இன்டியூஸ்ட் ஆகுது, மின்னியக்கி விசை எவ்வாறு தூண்டப்படுகிறது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். சோ இந்த மின்னியக்கி விசையை E அப்படிங்கிற லெட்டர்ல சொல்லுவோம். E is equal to என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா minus d phi by dt அப்படின்னு பார்த்திருந்தோம். தென் இந்த phi, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா BA cos theta, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இல்லடா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஏரியா இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த ஏரியாவுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிளோட காஸ் வேல்யூ. அதாவது காந்த பாயம் அப்படிங்கிறது காந்தப்புல தூண்டல் பரப்பு, அப்புறம் காந்தப்புலத்துக்கும் பரப்புக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய கோணத்தோட காஸ் தீட்டா. ஸோ இதுதான் ஃபைவோட வேல்யூ. ஸோ இந்த ஃபைவை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு இந்த பியை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா இந்த தீட்டாவை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த பியை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு கம்பி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு காயில் வச்சிருக்கீங்க. இந்த காயில பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சிருக்கீங்க, நார்த் போல் அண்ட் சவுத் போல் அப்படிங்கிற ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்துக்கு நடுவுல வச்சிருக்கீங்க. இப்படி வச்சிருக்கும் போது சரியா, இந்த காந்தத்தை நகர்த்துனீங்க அப்படின்னாலோ இல்ல இந்த கம்பியை மூவ் பண்ணீங்க அப்படின்னாலோ, இந்த காந்தத்தை either you have to move the magnet or else you have to move the coil. ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணீங்கன்னா B சேஞ்ச் ஆகும், B சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன சேஞ்ச் ஆகும், phi சேஞ்ச் ஆகும். phi சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதுல டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அதாவது இது வழியா இவ்வளவு மின்னோட்டம் போகுது அப்படிங்கிற கரண்ட் கிடைக்கும். ரைட், அது B சேஞ்ச் பண்றதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியாவை சேஞ்ச் பண்றது. ஏரியாவை சேஞ்ச் பண்றது அப்படின்னா இப்ப d phi by dt பாக்குறீங்க, d phi by dt பாக்குறீங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு பரப்பு எடுத்துக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிறீங்க. இந்த ஏரியாவை இப்படி ஓப்பனா வச்சுக்கோங்க. இதுல P, இது Q, இன்னொரு இடத்த என்ன பண்ணிருக்கீங்க இப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. சரியா, இங்க பார்த்தோம்னா ஒரு மூவிங் ராடு, ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை வச்சு பார்த்தோம்னா இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுங்க. RS அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பிக்கு பேர் வைங்க. இந்த கம்பியை உங்களால மூவ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த RS அப்படிங்கிற கம்பி இந்த இடத்துல இருக்கும்போது ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா PQRS இருக்கும். சப்போஸ் இந்த RS கூட்டினீங்க அப்படின்னா, இந்த RS மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஏரியா என்னவா ஆகும், PQRS S'. கரெக்டா? சோ இப்போ நீங்க எவ்வளவு வேகமா இந்த RS அப்படிங்கிற கம்பியை நகர்த்துறீங்களோ அவ்வளவு வேகமா ஏரியா மாறும். எவ்வளவு வேகமா ஏரியா மாறுதோ அவ்வளவு வேகமா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்த பாயம் மாறும். எவ்வளவு வேகமா காந்த பாயம் மாறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், மின்னியக்கு விசை தூண்டப்படும், EMF கிடைக்கும். அப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராடோட லென்த்தை எதுன்னு வச்சுக்கிட்டோம், இந்த பிரெத்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். சோ நீங்க இந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு எக்ஸ். லென்த் அப்படிங்கிறது இங்க கான்ஸ்டன்ட், இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன ஆகுது, கூடுது. அப்ப இந்த ஏரியா டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது, dA by dt அப்படிங்கிறது L into dx by dt. சோ dx by dt அப்படிங்கிறது யாரு, வெலாசிட்டி. எதோட வெலாசிட்டி, இந்த கம்பியோட வெலாசிட்டி. சோ இங்க d phi by dt பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு B அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த தீட்டா எத்தனை டிகிரிக்கு இருக்க மாதிரி எடுத்துக்கங்க, 0 டிகிரில இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. தட் இஸ் உங்களோட காந்தத்தை இதுக்கு நேர பெர்பெண்டிகுலரா வர மாதிரி எடுத்துக்கங்க. உங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகணும், இதுக்கு நேர பெர்பெண்டிகுலரா போகணும். சோ தட் d is equal to 0 டிகிரி. அப்ப cos 0 என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இங்க என்ன வரும், dA by dt. ஏன்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா B கான்ஸ்டன்ட், ஏரியா மட்டும் தான் வரும், dA by dt. dA by dtங்கிறது தான் யாரு, L into V. சோ அப்ப E is equal to பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா minus d phi by dt which is equal to minus BLV. The same formula we can derive it from எது மூலமா டெரைவ் பண்ண முடியும்,
Lorentz force மூலமாவும் Lorentz விசை கான்செப்டை யூஸ் பண்ணி E = -BLV டெரைவ் பண்ண முடியும். So these are all the two methods. ஒன்னு என்ன ஃபீல்ட மாத்துறது, இன்னொன்னு ஏரியாவை மாத்துறது. இது ரெண்டுமே லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துறோம். மூணாவது மெத்தட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த தீட்டாவை சேஞ்ச் பண்றது. இந்த தீட்டாவை சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த காயில் என்ன பண்ணனும், ரொட்டேட் பண்ணனும். இந்த காயில் என்ன பண்ணனும், ரொட்டேட் பண்ணனும். சோ அதை ரொட்டேட் பண்றது எப்படி? இப்போ this is north pole, this is south pole. சரியா? இப்படிதான் என்ன போயிட்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்குது. இப்படிதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்குது. சோ ஸ்டார்டிங்ல எனக்கு காயில் வந்து இப்படி இருக்குதுன்னு வைங்க. எப்படி இருக்குது? சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்குது. this is our B, this is our B. சோ நான் ஏரியாவை எப்படி வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த காயில வந்து வேற கலர்ல போட்டு காமிக்கிறேன். சோ கிரீன் கலர்ல போடுறேன். அதாவது நான் காயில என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா this is P, this is Q, this is R, this is S. அதாவது இத பெர்பெண்டிகுலரா நிக்க வைக்கிறேன். இந்த B யும் இதுக்கான n கேப் எப்படி இருக்குதுன்னா இதான் n கேப். n கேப் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த பரப்பு, இந்த பரப்போட செங்குத்து வெக்டர். n கேப் அப்படிங்கிறது யாருன்னா the perpendicular vector to this area. சோ இந்த B க்கு n கேப்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல 0 டிகிரியா இருக்கும். செகண்ட் நான் இத என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றேன். எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் இல்லனா கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றேன். கடிகார முள்ளின் திசைக்கு எதிர் திசையில இப்படி ரொட்டேட் பண்றேன். இப்படி ரொட்டேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? P இங்க வந்துரும், Q இங்க வந்துரும். This will be R, this will be S. சோ இப்போ பாத்தீங்கன்னா n கேப் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்படி பெர்பெண்டிகுலரா வெளிய பார்க்க வந்து நிக்கும், மேல பார்க்க வந்து நிக்கும். B சேம் டைரக்ஷன் தான். சோ இந்த கேஸ்ல தீட்டா எத்தனை டிகிரி? 90 டிகிரி. தென் மறுபடியும் ஃபர்தர் ரொட்டேட் பண்றீங்க. ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? RS மேல வந்துரும். RS என்ன ஆயிரும்? மேல வந்துரும். PQ கீழ போயிடும். அகைன் ஃபர்தரா ரொட்டேட் பண்றீங்க. சோ அகைன் என்ன ஆயிரும்? RS இங்க வந்துரும். PQ என்ன ஆயிரும்? இங்க வந்துரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தீட்டா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. ஏன் 180 டிகிரி? n கேப் அப்படிங்கிறது இப்படி பார்க்க போயிரும், B அப்படிங்கிறது இப்படி பார்க்க வந்துரும். சோ தீட்டா = 180 டிகிரி. அகைன் இங்க தீட்டா = எத்தனை டிகிரி? 270 டிகிரி. திருப்பி மறுபடியும் பழைய பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், PQRSங்கற ஃபர்ஸ்ட் பொசிஷன். சோ இதுதான் பெஸ்ட் மெத்தட். என்ன மெத்தட் அப்படினு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீட்டாவை சேஞ்ச் பண்றீங்க. தீட்டாவை சேஞ்ச் பண்றீங்க அப்படினா காயில் இங்க இருந்து இங்க வருது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. காயில் இதே காயில் அப்படியே தான் சுத்திட்டே இருக்குது. அதுல ஒவ்வொரு பொசிஷனை தான் நான் என்ன பண்ணிருக்கேன் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டைம்ல 0 டிகிரில இருக்கும், அடுத்து 90 டிகிரி, அடுத்து 180 டிகிரி, 270, 360 ன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே இருக்கு. அப்ப நான் E க்கு ஃபார்முலா பார்க்கறேன். E = என்ன ஃபார்முலா? -d∅dt. E = என்ன ஃபார்முலா? -d∅dt. சோ இதுல phi அப்படிங்கிறது யாரு? B A cos theta. இப்போ எனக்கு n நம்பர் ஆஃப் சர்க்யூட்ஸ் இருக்குது, இதே மாதிரி n நம்பர் ஆஃப் சுற்றுகள் இருக்குது அப்படின்னா என்ன வரும்? NBA cos of theta க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும் θ/t அப்படிங்கிறது இதோட angular velocity, கோண திசை வேகம். அப்ப θ க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? ஒமேகா × t போட முடியும். phi = அப்ப நீங்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படினா எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும்? டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ n கான்ஸ்டன்ட், b கான்ஸ்டன்ட், ஏரியாவும் கான்ஸ்டன்ட், மைனஸும் கான்ஸ்டன்ட். cos θ-வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா எதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இந்த cos θ-வை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin ωt into ωt யை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா again ஒரு ஒமேகா வரும். ஏன்னா டைம் பொறுத்து என்ன பண்றோம்? சோ இங்க ஒரு ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்ப E கான ஃபார்முலா cos θ-வை டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin θ இல்லையா? -sin θ. சோ இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப NBA omega sin ωt. This is the formula for an alternating EMF. So இப்போ இந்த E க்கு எப்ப மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? எப்பலாம் இந்த sin θ 1 இருக்குதோ, அதாவது ωt யோட வேல்யூ மேபி 90 டிகிரியா இருக்கும் போதோ இல்ல வந்து பார்த்தோம்னா 90 + 2π அப்படினு இருக்கும் போதோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா
E வேல்யூ என்ன கிடைக்கும் E0 ன்னு வந்துரும் அதாவது மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிரும் உங்களுக்கு NBA ஒமேகா அப்ப நீங்க E க்கு பதிலா என்ன எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா E0 sin ஒமேகா t சோ இதனால கிடைக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா I = என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா I0 sin ஒமேகா t இது EMF மின்னியக்கு விசை இத வந்து மின் தடையால வகுத்துட்டீங்கன்னா E வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னால வகுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும் I கிடைச்சிரும் அப்போ I = I0 sin ஒமேகா t I0 அப்படிங்கிறது யாரு E0/R சோ இதுக்கான கிராஃப் எப்படி வரும் நான் அப்படியே இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா θ = 0 டிகிரி தென் இந்த லைன் θ = 30 டிகிரி 90 டிகிரி சரியா ஒரு நிமிஷம் இது θ = 30 டிகிரி 0 டிகிரி இது எத்தனை டிகிரி 90 டிகிரி இது 180 இது 270 இது 360 ஓகேயா சோ தீட்டாக்கு பதிலா 0 போட்டீங்க அப்படினா நான் எதுக்கு கிராஃப் போடுறேன் E வேல்யூக்கு கிராஃப் போடுறேன் EMF எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான கிராஃப் போடுறேன் தீட்டாக்கு பதிலா 0 ன்னு போட்டீங்கன்னா E வேல்யூ என்ன வரும் sin 0 என்ன ஆயிடும் 0 ஆயிடும் சரியா sin 0 என்ன 0 first point then தீட்டாக்கு பதிலா 90 ன்னு போட்டீங்கன்னா sin 90 1 அப்ப E = என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கங்க E = என்ன வரும் கேபிடல் E0 ன்னு வரும் so this is your E0 then தீட்டாக்கு பதிலா 180 போட்டீங்கன்னா again 0 ஆயிடும் தீட்டாக்கு பதிலா 270 போட்டீங்கன்னா -E0 ன்னு வரும் என்ன வரும் -E0 தீட்டாக்கு பதிலா 360 போட்டீங்கன்னா மறுபடியும் ஆயிடும் again 0 ஆயிடும் so கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இன்கிரீஸ் ஆகி then 0 க்கு வந்து then நெகட்டிவ்ல போய் இப்படி போகும் சோ இதுதான் என்ன கிராஃப் அப்படினா EMF க்கான கிராஃப் நீங்க கரண்ட்க்கு போடிங்கனாலும் கிட்டத்தட்ட என்ன வரும் சேம் கரண்ட் தான் வரும் சே எக்ஸாம்பிள் I க்கு போடுறீங்க E க்கு போடுறீங்க I க்கு போடுறீங்க I க்கு போடிங்கனா இதே கிராஃப் தான் வரும் பட் இங்க கிடைக்கிறது E0 I க்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோம்னா I0 I க்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ என்ன I0 ஏனா I0 அப்படிங்கிறது E0 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேபி கூட இருக்கலாம் சரியா சோ இது வந்து பார்த்தோம்னா இந்த கிராஃப் எதுக்கு வருது I = I0 sin ஒமேகா t இது எதுக்கு வருது E = E0 sin ஒமேகா t சோ இப்படி கிடைக்கக்கூடிய கரண்ட் ஒவ்வொரு 180 டிகிரிக்கும் கரண்ட் எப்படி இருக்குது பாசிட்டிவ்ல இருக்குது அடுத்து 180 டிகிரிக்கு நெகட்டிவ்ல இருக்குது இப்படி பிளஸ் மைனஸ் மேலையும் கீழையும் மாத்தி மாத்தி வர்றதால தான் இத என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாறுதிசை மின்னோட்டம்னு சொல்றோம் ரைட்டா சோ இத பத்தி தான் இந்த சாப்டர்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இதோட கிராஃப் இதோட டெரிவேஷன்ஸ் பத்தி தான் இந்த சாப்டர்ல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் எனி டவுட்ஸ் திருப்பி ஒருக்கா சொல்லிருக்கேன் மாறுதிசை மின்னியக்கு விசை ஆல்டர்னேட்டிங் EMF க்கான டெஃபினிஷன் என்ன அப்படினா EMF மதிப்பு which continuously changes in magnitude and periodically reverses in its direction ரெண்டு வார்த்தை வரணும் அதாவது அதோட எண் மதிப்பு மேக்னிட்யூட் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் தென் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்தோனே அதோட டைரக்ஷன் என்ன பண்ணணும் ரிவர்ஸ் பண்ணணும் பீரியாடிக் ரிவர்சல் சரியா அதாவது மாறுதிசை மின்னியக்கு விசை என்பது EMF மதிப்பு தொடர்ச்சியாக மாறுவதுடன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சரியா அதன் திசை மாறிக்கொண்டிருக்க வேண்டும் அதன் திசையும் மாறுபடும் சரியா மாறுபடும் சொல்றதை விட ரிவர்ஸ் ஆகும் ஓகேயா அதேதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கும் EMF பேர் என்ன போடுங்க மின்னோட்டம் கரண்டோட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கும் தொடர்ச்சியா என்ன ஆயிட்டு இருக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் தென் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்தோடனே ஒரு குறிப்பிட்ட இது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ரிவர்ஸ் ஆகும் சரியா அதன் திசை தலைகீழாக மாறுபடும் வச்சுக்கோங்க சரியா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு அப்படியே நேரா ஆப்போசிட்ல போயிடும்
ஸோ ஏசி சர்க்யூட்டோட சிம்பிள் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு காமிப்போம். டிசி சர்க்யூட் அப்படின்னா இப்படி போடுவோம். இதுதான் நம்ம நேர்மலா போடுறது, பிளஸ் மைனஸ் வச்சு போடுறது, பேட்டரி யூஸ் பண்றது. ஏசி சர்க்யூட்னா அதே கரண்ட் நம்ம எப்படி போடுவோம், இந்த மாதிரி போட்டு காமிப்போம். சிம்பிள் ஆஃப் ஏசி சோர்ஸ். சரியா? ஓகே. இங்க பீரியாடிக்கலி ரிவர்சஸ் இட்ஸ் டைரக்ஷன். ஆமா, மேக்னிட்யூட் தான் சொல்லுது. which continuously changes in magnitude. அதோட மேக்னிட்யூட் தொடர்ச்சியா மாறிட்டே இருக்கும். டைரக்ஷன் என்ன ஆகும்? மாறுறது மட்டும் இல்லாம டைரக்ஷன் என்ன ஆகுது? ரிவர்ஸ் ஆகுது. டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது இது என்ன ஆகும்? மாறத்தான் செய்யும். சரியா? ஓகே. சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எனக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு இது கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல ஒமேகா t ஆங்கிள், y ஆக்சிஸ்ல என்ன இருக்குது? E0 க்கு ஒரு கிராஃப் இருக்குது, I0 க்கு, அதாவது EMF கொண்டு இருக்குது, அப்புறம் தென் கரண்ட் கொண்டு இருக்குது, I கொண்டு இருக்குது, E க்கும் I க்கும். இப்போ 90 டிகிரி வரும்போது இங்க நல்லா கவனிக்கணும். 90 டிகிரி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு θ = 0 டிகிரி வரைக்கும், 0 டிகிரில இருந்து θ = 360 டிகிரி வரைக்கும். சரியா? ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்கப்பா. இந்த அங்கதான் வராங்க. இல்ல இங்கதான் வராங்க. வராங்க. சரி. ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஒரு 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட். இது வரைக்கும் ஆகிறதுக்கு தேவையான டைம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலைவு நேரம் சொல்லுவோம். t டைம் பீரியட், that is what we call it as என்ன அலைவு நேரம். அப்போ கேபிட்டல் T அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வந்துருச்சு அப்படின்னா, கேபிட்டல் T அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா ஒரு சர்க்கிள் அப்படி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரியா? ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் θ = 2π அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ θ = 90 இருக்குது அப்படின்னா, θ = 90னா அப்ப எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? சோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு டைம் பீரியட், ஒரு அலைவு நேரம். அப்ப π/2 க்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, π வந்துருச்சுன்னா கரெக்டா இங்க வரைக்கும் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? t ல பாதி, t/2. இங்க வந்துருச்சு அப்படின்னா இது என்ன? t/4. இங்க வந்துருச்சுன்னா 3t/2, முக்கால் நேரம், முக்கால். இங்க கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாலையும் சொல்லலாம், இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல சொல்லலாம்? டைம்லையும் சொல்லலாம். சோ கிராஃப் நீங்க வரையும் போது இது டைம் = 0, இது டைம் = என்ன வரும்? t/4. இங்க டைம் = t/2. இந்த இடத்துல டைம் = 3t/2. இங்க டைம் = ஒரு கேபிட்டல் T. சோ ஒரு கேபிட்டல் T வரும்போது கரெக்ட்டா 360 டிகிரி என்ன பண்ணிருக்கும்? அது முடிச்சிருக்கும். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா தெரியும். சோ π/2 க்கு t/4, π க்கு t/2, 3π/2 க்கு 3t/4, 2π வந்துருச்சுன்னா ஒரு t அப்படியே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கும். சரியா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே இருக்கும்? கூடிட்டே போகும். ரைட்? சோ ஃபார்முலா என்ன? E = E0 sin ωt and I = I0 sin ωt. சரியா? சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபார்முலால E0 sin ωt தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ எனக்கு கிராஃப் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பார்த்தோம்னா எனக்கு கிராஃப் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட ஓரியன்டேஷன் வந்து வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க காயில் வச்சுக்கிறதோட ஓரியன்டேஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வச்சுக்கீங்கன்னு வைங்களேன், ஸ்டார்டிங்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கிடைக்கும். அப்படி என்ன ஆகும்? அதாவது படம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். படம் என்ன ஆகும்? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? சோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இதோட கிராஃப் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin தீட்டாக்கு பதிலா என்ன தீட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா cos தீட்டா வரும். அதான் டிஃபரன்ஸ். sin தீட்டாக்கு பதிலா என்ன வரும்? cos தீட்டா வரும்.
அதாவது இங்க ஜீரோல ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம்ல ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா படம் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரின்னு வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ வந்துருச்சு. இங்க தீட்டா ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. சோ இந்த ஈக்குவேஷன் வந்தாலும் கரெக்ட் தான், இந்த ஈக்குவேஷன் வந்தாலும் கரெக்ட் தான். சரியா? சோ E, I வேல்யூ நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா EMF ஓட இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது EMF மற்றும் மின்னோட்டத்தின் கனமதிப்பு. சரியா? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் E வேல்யூ என்ன இருக்குது, I வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்றது. E0 I0 அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மதிப்பு, அதாவது உச்ச மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரு. E0 I0ங்கிறது என்ன? மின்னியக்கு விசை மற்றும் மின்னோட்டத்தோட மேக்ஸிமம் வேல்யூ. சரியா? உச்ச மதிப்பு. ரைட்டா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரியா? சோ மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு. மாறுதிசை மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு. ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஃபுல் சைக்கிளுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டும் பார்க்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதோட 0.637 மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் லாஜிக் தான் எதுக்கும் வரும், EMF க்கும் வரும். அதே ஃபார்முலா தானே. ஆல்டர்னேட்டிங் EMF மின்னியக்கு விசைக்கும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 0.637 E0 தான் வரும். சரியா? நெக்ஸ்ட் போலாம். கரண்ட் வர எல்லாமே EMF வரும். சரியா? அதே மாதிரி ஓகே, இது ஒரு சொல்லியாச்சு. சோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், ரூட் மீன் ஸ்கொயர் ஆர் எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். மாறுதிசை மின்னோட்டத்தின் சரியா RMS மதிப்புன்னு சொல்லுவோம். என்ன மதிப்புன்னு சொல்லுவோம்? RMS மதிப்பு. சரியா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இதுக்கு வந்து பாத்தோம்னா சராசரி வர்க்கமூல மதிப்பு. அது என்ன சராசரி வர்க்கமூல மதிப்பு? இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல போறீங்க, ஒரு நிமிஷம் சொல்லு, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆர்எம்எஸ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இதுக்கான டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம் சொல்லு. சரி, ஓகே. சரி, சரி, ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி எகைன் ஜாயின் பண்ணுங்க. இப்போ எக்ஸிட் ஆயிக்குங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு கரெக்டா லிங்க் திருப்பி அனுப்புறேன், அப்ப ஜாயின் பண்ணுங்க. சரியா? அந்த டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் இருக்கிறத நோட் பண்ணு. நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறந்து போயிடுவ. நடத்துனதை அப்படி நோட் பண்ணு. இது முன்னாடி போகும், பேக் போகலாம்.